வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசைச்சரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மணி வந்து எந்த விஷயத்த எந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மணி வந்து எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நடிக்க வச்சாங்க. ரோஹிணி தான் நடிக்க வச்சாங்க. எனக்கு வேறு எந்த உண்மையும் தெரியாது. ஆனால் எதுக்காக நடிக்க வச்சாங்கன்னா எனக்கு தெரியாது. அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு சினிமாவில் சான்ஸ் தரேன்னு சொல்லி தான் வித்யா பாப்பா வந்து எனக்கு கூப்பிட்டு போனாங்க. அதை நம்பி தான் நான் வந்தேன். எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. சீரியஸாக ஆகணும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மணி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி மணி வந்து ரொம்ப கெஞ்சி கட்டிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லி எல்லாருமே போயிடுறாங்க. எங்கே போகிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டு ரோஹிணி வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன ரோஹிணி நடந்துட்டு இருக்கு, இப்போ நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஏதாவது சொன்னால் தான் எங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்பவும் ரோஹிணி வந்து அழுதுட்டு அப்படியே சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. ரோஹிணி இங்கே பாரு, நீ சும்மா அழுதுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, அப்போ நீ சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாங்க எல்லாம் பொய் தான், இதுக்கு முன்னாடியே நான் பார்வதி அத்தா கிட்டே விசாரிச்சு பார்த்துட்டேன், எல்லாம் பொய் தான் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்வதி சொல்றாங்க, ஆமா மீனா, எனக்கு இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு இந்த மாதிரி மலேசியாலாம் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க, வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அண்ணாமலையும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ரோஹிணியை பார்த்து என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டேன், நீ எல்லாம் இப்படி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மனோஜும் வராரு. வந்த உடனே என்ன ரோஹிணி நீ என்கிட்ட இப்படி ஏமாத்திட்ட, நீ என்கிட்ட இப்படி ஏமாத்த நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் சின்ன சின்ன விஷயம் ஏமாத்தினாலே எனக்கு அவ்வளோ இது பண்ணுவேன், இப்போ பாரு நீ எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வச்சிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இனிமேட்டு நீ என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் சும்மா என்னை திட்டிகிட்டு இருக்காதீங்க, நான் ஒரு விஷயமாக தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா திமிரா பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி இங்கே பாருங்கள், என்ன எதுக்காக நான் அப்படி பண்ணேன்னு தெரியாமல் நீங்கள் என்ன அடிக்காதீங்க ஆண்டி, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, அப்படின்னா நீ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. அப்போ வித்யா வந்து ஆண்டி இங்கே பாருங்கள், சும்மா திட்டிகிட்டு இருக்காதீங்க, அவள் பாருங்கள், அவள் பாவம், எதுக்கு எல்லாருமே இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க அவரை அப்படின்னு சொல்லி வித்யா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ பேசாத, உனக்கு தான் முக்கியமாக, இங்கே பாரு நீ அவ கூட சேர்ந்து எந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருப்பேன்னு யாருக்கு தெரியும், அவ்வளோ மாதிரி தான் நீ இருப்ப, ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, ஐயோ ஆண்டி அவ்வளோ மாதிரிலாம் நான் கிடையாது அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, உனக்கு எல்லாமே தெரியுதுல்ல, அவள் அந்த அளவுக்கு போய் சொல்லி வச்சிருக்கால அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ விஜய் சைலண்டாக இருக்காங்க. சரி ரோஹிணி நீ எதோ சொல்லுன்னு சொன்னியா, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஊரில் நான் சண்டை போட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் கான்டாக்டே பண்ண முடியாது அவங்களால, அந்த அளவுக்கு நான் சண்டை போட்டு வந்திருக்கேன், வேறு வழியே இல்லாமல் நீங்கள் தான் மாமாவை கூப்பிட்டு வா, யாராச்சும் ஒருத்தரை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதனால் எனக்கு வேறு வழியே இல்லாமல் நான் மாமாவாக செட் பண்ணி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என் டீம், ஆனால் அவங்க எல்லாமே ஊரில் தான் இருக்காங்க, நான் அவங்ககிட்ட பேசுறது இல்லை, அந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஊரில் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இங்கே பாரலாமா, நீங்கள் எந்த அளவுக்கு போய் சொல்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க, எனக்கு முன்னாடியே தெரியும் நீ சொல்கிறதெல்லாம் போய் தானு, ஏன் மலேசியாவுக்கு போகும்போதே அந்த மாதிரி அப்பா இருந்துட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தீங்க, எனக்கு புரியல, அங்கே மாதிரி இருக்கிறாங்க, ஓகே இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எங்களை கூப்பிட்டு போக வேண்டியது தானே, இல்லை எங்கேயாச்சும் போக விட்டுருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. ரோஹிணிக்கு செக் மேலே செக் வைக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் இந்த விஷயத்தை தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒத்துக்கிறாங்க. இதுமாதிரி மாமாவை செட் பண்ணி வச்சுட்டேன், இந்த மாதிரி ஊரில் இருக்காங்க, ஆனால் எங்களால் பேச முடியல, அதனால நான் இதுமாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு புது கதையை உருவாக்குறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.